ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அதாவது ஜெஃப்ரிக்கு ஒன்று அந்த கோவா கேங் பதறாங்க. என்னையா கோவா கேங்கில் ஒருத்தர் காணா? யோ ரியான் எங்கேயா? ரியானுக்கு வந்து சாச்சனை வந்து சோறு ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஓ, சோறு ஊட்டிகிட்டு இருக்காரா? என்னையா இங்கே அந்த டீமில் இருக்கிற ஒரு விழுது வந்து அழுதுட்டுருக்கு, மற்றவங்களும் வந்து சேர்ந்து அழுதுட்டுருக்காங்க. அவரை காணா? யோ அவர் அவ்வளோதாங்க. அவர் எப்பயுமே அப்படி தான் இருந்தார். இவங்க தான் அவரை தூக்கி வளைச்சி போட்டு இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே, சரி. இப்போ இங்கே கோவாங்க பார்த்தீங்கன்னா 3 பேரும் குமுறி அழுகுறாங்க. அழுகுறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சண்டை நடக்குது. யாருக்குன்னா முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும். முத்துக்குமரன் வந்துட்டு ஜெஃப்ரியோட பேட்ச் 2 பேட்சை பிடுங்கிட்டாரு. அதனால் அங்கே வந்து நிற்கிறார். ஐயோ பாவ இவன் மாதிரி டென்ஷனாக இருப்பானு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறார். எப்பயுமே அதை பண்ணுவார், நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம ஜெஃப்ரி வந்து அப்படியே இதாண்ணா அப்படி கத்துறாரு. அப்போ வந்து பக்கத்தில் வந்து நம்ம ரஞ்சித் சார், டே விட்றா, இது ஒன்றும் தப்பு இல்லைடா, நீ உண்மையாக தானே இந்த அவ்வளோதான்டா அப்படின்போது முத்துக்குமரன் வந்துட்டு அவ்வளோதான்டா, நீ உண்மையாக இருந்தல விடு அப்படின்போது அவ்வளோதான் சரி விடு அப்படின்போது இந்த பக்கம் இந்த அம்மா ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே யாரும் தப்பு ரைட்டுன்னு சொல்லவே வரலையே. அவங்களுக்கு காண்டு. ஏன்னா முத்துக்குமரன் வந்து 2 பேட்சை பிடிங்கிட்டாரான். நியாயப்படி பார்த்தா இவங்களே வந்து 2 பேட்சை பிடிங்கிருக்கணும், இல்லை ஒன்றாவது பிடிங்கிருக்கணும். இவங்க எதுவுமே பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் பிடிங்கிருக்காரு. ஆனால் இங்கே வந்துட்டு இவங்க வந்து இவ்வளோ காண்டாக வராங்க. அப்போ வந்து அவர் இப்போ எதுக்குமா நீ டென்ஷன் ஆகிறா? அப்போ நான் பேசக்கூடாதுன்னு நன்றியா? நான் பேசக்கூடாது சொல்கிறியா அப்படின்னு கேட்டால், இல்லையே நான் அப்படி சொல்லி கோவமாக சொல்கிறாங்க. அப்படியாம்மா என்னை பார்த்து முறைக்கிறேன் அப்படின்னா, நான் நார்மலாக பார்க்கத்தாண்டா செஞ்சோம், ஐயோ எப்பா அப்படின்றாங்க. இல்லை இப்போது அப்பா அப்படின்றியே, அதுக்கு அர்த்தம் என்ன ஜாக்லின்? இது கோவம் தானே? இது என்ன ரியாக்ஷன் நினைக்கிறேன்? ஏன்டா நான் இப்போ என்ன தாண்டா பண்ணும் அப்படி காண்டா வராங்க. ஏன் ஜெஃப்ரியோட பேட்ச் அவர் பிடிங்கிட்டாரு, ஆனால் இங்கே வந்து மறைக்கிறாங்க. டே அப்பா, நீ நார்மலாக என்கிட்ட பேசுகிறியா ஜாக்லின்? நீ எப்பயுமே எப்படி என்கிட்ட பேசுவேன்? அந்த மாதிரி தான் நீ பேசுகிறியா அப்படின்னு கேட்டால், அவர் நார்மலாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன், என்னடா பண்ணுன்ற? இப்போ என்ன பேசக்கூடாதுன்னு சொல்கிறா, நான் பேசலடா அப்படின்றாங்க. நான் வந்துட்டு இப்போ நான் என்ன தப்பாக சொன்னேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்ல, அப்போ நான் மட்டும் என்ன தப்பாக சொன்னேன்? எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுறன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். நீயும் ஆளும் அப்படின்ட்டு. ஐயோ இப்போ சரியான ஒரு காண்டுங்க இவங்களுக்கு. அதுவும் அந்த டீம் அதாவது நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மாதிரி வந்து சொம்பு தூக்கிலாம் யாரையும் பார்க்கவே இல்லை. இந்த சௌந்தர்யா ஜாக்லின், அதுலேயும் ஜாக்லின் ரொம்ப நியாயத்துக்கு. ரயானா அன்னைக்கு வந்துட்டு அந்த டால் தூக்குனா இந்த பக்கம் கதறி அழுகுறாங்க, இந்த பக்கம் ஜெஃப்ரி இது பண்ணால் கதறி அழுகுறாங்க. இப்போ இவங்களோட கேமு எப்போ தான் விளையாடுவோம் எனக்கு சத்தியமாக புரியல. இது புதுசாக ஒரு அன்பு கேங்காக இருக்கும் பொழுது, அன்பு கேங் 2.0. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் ஜாக்லின் பயங்கரமான சம்பவம் போச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.